ಅಂತರಂಗದೊಳಗಿರಿಸಿ ಎಂತೋ ಪುರಂದರ ವಿಠಲರಾಯನ ಅಂತ್ಯಕಾಲದಲ್ಲಿ ಚಿಂತಿಸೋ நாமவ நாராயண. எல்லா குழந்தையும் பட்டப்பட்டையா திருமண்ணை போட்டுண்டு நாராயண நாமத்தை சொல்லிட்டு இருக்கு. சண்டை நமர்கனுக்கு யாராவது இதை மட்டும் வீடியோ எடுத்து ஹிரண்யகசிபு கிட்ட கொடுத்தா போச்சு, எல்லாரும் அழிங்கோ, திருமண் அழிங்கோ, இனிமே போட்டுக்கூடாது. எப்போ அப்பவே சொல்லியிருக்கா பாருங்க, திருமண் போட்டுக்காதீங்க, அழிச்சுடுங்க. ஐயோ இது எங்கேயாவது போயிட போறது வீடியோ. யாருங்க பிரகலாதா, வாட் ஆர் யூ டூயிங்? ஆமா அதானே சுவாமி, நாராயணன் தானே நம்மளை படைச்சார், வேண்டாம்ப்பா திரும்பி சொல்லாதப்பா, நான் உனக்கு வேற ஏதோ கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நோ சான்ஸ் சுவாமி, இதை தான் நான் கத்து கொடுப்பேன்னு சொன்னா மற்ற குழந்தைலாம் பேசாம பிரகலாதன் கிட்டே நம்ம கத்துக்கலாம்டா. இப்போ ஸ்கூல்ல பிசினஸ் வேற போயிடுத்து. உடனே இந்த குழந்தைய கொண்டு அப்பா கிட்ட கொண்டு விட்டாச்சு. சுவாமி உங்க பிள்ளையாச்சு நீங்களே உங்க பிள்ளைய வச்சுங்க. அப்பா ஆனா ரொம்ப சாமர்த்தியம், அவர் ROI பார்த்தார். இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனே, நீ என்ன கத்துண்டேன்னு கேட்டார். அந்த பிள்ளை சொல்லித்து, அப்பா நான் கத்துண்டேன். என்னடா கத்துண்டேன்? ஸ்ரவணம், காதால கேட்கணும். யார் மாதிரி? 23ஆம் தேதி மத்தியானத்துல உங்களை மாதிரி. ஸ்ரவணம், கீர்த்தனம் யார மாதிரி? 6 மணிக்கு இங்க கீர்த்தனம் நடக்க போற மாதிரி. விஷ்ணோ ஸ்மரணம், பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கணும். அது கொஞ்சம் ப்ராப்ளம். அவரையே நினைச்சுட்டு இருந்தா ஒரு தப்பு காரியமும் பண்ண முடியாது. அவர் பெருமாள் மட்டும் நம்ம மனசுல இருந்துட்டார்னா தப்பா. அவ்யயா புருஷா சாட்சின்னு இருக்காரே. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம். பெருமாளே இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் அந்த ராஜசூய யஜ்யம் நடக்கும் போது வந்த வைதிகால் கால அலம்பி விட்டாரே. பாதசேவனம் அர்ச்சனம், பெருமாளை அர்ச்சிக்க வேண்டும். தாஸ்யம், அவனுக்கு அடிமை பூண வேண்டும். சக்கியம், நான் அவனை தோழனாக பாவிக்க வேண்டும். ஆத்ம நிவேதனம், I should submit the sentient matter called the Jivatma to him. இதி பும்சார்பிதார் விஷ்ணோர் பக்திஸ்சே நவலக்ஷணா. இதுதானப்பா நான் கற்றுக்கொண்ட நவவித பக்தி. அந்த குழந்தை தெளிவா பிசிறில்லாமல் குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதார். அந்த மழலையின் சொல்லை கேட்டால் அந்த மழலையும் அதில் இல்லை, தெளிவா பேசிது. அப்பா என்ன பண்ணுவார்? நம்மளால என்ன பண்ணிருப்போம்? கொண்டாடிப்போம். குழந்தையை போட்டு யானையை வச்சு மிதி. இந்த மாதிரி ஒரு அப்பா பாருங்க, அதுக்கு தள்ள எழுத்து பூர்வ ஜென்ம கர்மா அந்த மாதிரி இருக்கு பாருங்க பிரகலாதனுக்கு. குழந்தையை யானையை வச்சு மிதி. அந்த யானை எதிர்க்க இதை கூட்டுன்னு போயிட்டான். இந்த யானையை பார்த்து அது பேசுறது. ஏன் சார் யானையோட எல்லாம் பேச முடியுமா? வாட் ஆர் யூ டாக்கிங் துஷ்யந்த், क्या बोल रहे हैं आप? யானையோட எல்லாம் எப்படி பேசுறது? அதுக்கு தான் ஒரு படமே இருக்கு, எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ்னு பேர். You can whisper to the elephant இல்லையா? The elephants understand the language. மிருகங்களுக்கு நீங்க வீட்டில் நாய்க்குட்டிலாம் வச்சுக்கணும் நான் சொல்லலை, வச்சுட்டு கேள்வி வச்சுங்கோ. இப்போ அந்த நாய்க்குட்டி இருக்குன்னு வச்சுங்கோ, அதுக்கு நல்லா புரியும். உனக்கு பசிக்கிறதா அப்படின்னு கேட்டால் அது ஏதோ அந்த இடத்துல போய் உட்காந்துக்கும், அதுக்கு ஒரு மாதிரி புரியும். மிருகங்கள்லாம் நன்னாவே புரிஞ்சுக்கும், திரும்பி பதில் சொல்லாது, அவ்வளோதான். அது பாடி லாங்குவேஜில் வேற ஏதோ கம்யூனிகேட் பண்ணிவிடும். யானை ஓடி வர யானையை பார்த்து சொல்றார் பிரகலாதாழ்வான், நீ என்ன மிதிச்சா ஒரு தப்பும் இல்லை, எங்க அப்பா உன்னை ஏவி விட்டுருக்க, நீ என்ன மிதிக்கணும். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நீ நன்றி கடன் பட்டவனாக ஆவாய், நன்றி கட்டவனாக ஆவாய் ஆனையே. உடனே யானை கேட்காதா, ஹவ் பிரஹ்லாத், உன்னுடைய தந்தையுடைய 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 தந்தை, எந்த தந்தை? தந்தை தந்தை தம்முத்தப்பன் ஏழ்படிக்கால் தொடங்கி என்று இருந்த ஒரு ஆனை, கஜானாம் இந்திரஹா கஜேந்திரஹா, அந்த கஜேந்திரன் மடுவிலே ஆதிமூலமே என்று அழைத்த பொழுது ரட்சித்த எம்பெருமான் தான் என் ஹிருதய கமலத்தில் இருக்கின்றார். நீ என்னை மிதித்தால் அந்த மூதாதையருக்கு நீ நன்றி கடன், நன்றி கெட்டவனாக போவாயே யானையேன்னு சொன்ன போது யானைக்கு புரிஞ்சு கொடுத்து. ரொம்ப இன்டெலிஜென்ட் யானையா இருக்கே சார். அதாவது பெருமாளுக்கு கருணை இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 4:55 கேட்டேன். இங்க நைர்கிருண்யம்னு ஒரு தோஷம், வைஷமியம் நைர்கிருண்யேன சாபேக்ஷத்வாத்னு பிரம்மசூத்திரம். இந்த மாதிரி ஒரு பெரிய கேஸ் போட்டா அந்த காலத்துல கோர்ட்ல, பெருமாளுக்கு கருணை இருக்கா இல்லையா.
உடனே ஜட்ஜ் சொன்னார், ஹியரிங்க்கு கூட்டுலாம், ஓகே ப்ளீஸ் கம். ஹூ இஸ் கோயிங் டு ஸ்பீக் அகேன்ஸ்ட் பெருமாள்னா நிறைய பேர் போயிட்டா. இங்கேருந்து பெருமாளுக்கு எதுக்கு பேசினா நிறைய பேர் இருப்பாளே. உடனே பெருமாளுக்கு சப்போர்ட்டிவா, பெருமாளுக்கு கருணை இல்லைன்னு பேசுறதுக்கு நிறைய பேர் போயிட்டா. உண்டுன்னு பேசுறதுக்கு யாராவது இருக்காளான்னு கேட்டா ஒரு கவுன்சில் போனார். அந்த அட்வொகேட் சொன்னார், ஐ வில் டாக் ஃபார் பெருமாள். உடனே அந்த உன்னோட டாக்குமெண்ட்ஸை காமின்னு சொன்ன, ஓகே வாட் ப்ரூஃப் டு யூ ஹேவ் டு சே தட் பகவான் இஸ் மர்சிஃபுல்? இறைவன் நாராயணன் பரம காருணிகன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன சான்று இருக்குனர்? 6 சாட்சிகள் இருக்கும். என்ன 6 சாட்சிகள் இருக்காளா? யாரு முதல் சாட்சியினர்? ஒரு சிறு குழந்தை பெருமாள் இருக்காரான்னு கேட்ட பொழுது அந்த பகவான் அவன் வீய தோன்றினானே சிங்கப்பிரானாய், அந்த பிரஹ்லாதன் சாட்சிக்கு வரேன்னு சொல்லியிருக்கார். பிரஹ்லாதா 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 முதல் கூண்டுல வந்து நின்று, ஆமா பகவானுக்கு கருணை உண்டு. அடுத்தது விபீஷணன் வந்தான், நான் இலங்கையிலிருந்து புறப்பட்டு வந்தேன் ஐயா, எனக்கு குடிமை உரிமை உண்டா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, லங்கையிலேன்னு வந்த சிஏஏ இம்ப்ளிமெண்ட் ஆச்சா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா ராமர் சொன்னார், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேப்யா ததாம்யே தத்வ்ரதம் மம. எனக்கு ஒரு அங்கீகாரம் பண்ணி என்னை ஏத்துண்டர். நான் தான் ஐயா ராமருக்கு கருணை இருக்குங்கிறதுக்கு, கருணாகரன்ங்கிறதுக்கு நான் தான் சாட்சி. அடுத்த சாட்சி யாருன்னார்? அந்த அட்வொகேட் சொன்னார், சார் அது கோர்ட்டுக்குள்ள நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது, we may have to go out of court. No, why? Scarcity of space சார், இங்க அது வரவே முடியாது. யார் அடுத்த சாட்சி? கஜேந்திரன். கஜேந்திரன் கஜேந்திரன் யானை வந்துடுது, கோர்ட்டில் உள்ள வர முடியாதே, அதனால வெளியில எல்லாரும் போய் ஹேண்டில் பண்ண யானை வந்தது. அப்போ அந்த ஜட்ஜி கேட்கிறார், உனக்கு பகவான் அனுகிரகம் பண்ணாரான்னு ஆமான் தலையாட்டுறது. சரி அடுத்தது போ. கஜேந்திரன் ஆனோன்னு விபீஷ் பிரஹ்லாதஸ்ச விபீஷணஸ்ச கரிராட் பாஞ்சாலி வந்தாள். எனக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது அந்த பகவானுடைய நாமாவென்று ஒத்தருக்கு 5 பேர் உட்கார்ந்துருக்கா, எல்லாம் ஜிம்பாடிட் மென். எல்லாம் பார்த்த எல்லாம் யுதிஷ்டிரன் பீமன் எல்லாம் இந்த வே புரோட்டீன்லாம் சாட்டி, இங்க மலை அங்க மலை, இந்த 6 பேக் எல்லாம் வச்சுண்டு எல்லாம் ஸ்ட்ராங் மென்னா உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ வந்து இவளை அபமானப்படுத்தும் போது ஒத்தர் வந்தாளோ, இவளாவது கூட்டாளோ? அவ வராதது இருக்கட்டும், இவ கூட்டிருக்கணும் இல்லையா? யுதிஷ்டர் 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 பீம் பீம் எக்கோ பீம் கூட்டிருக்கணும். பீமன் ஒத்தரையும் கூப்பிடல. எங்கேயோ 1600 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கிருஷ்ணனை கிருஷ்ணான்னு கூட்டா. வந்தாரே பெருமாள், அங்கேருந்து ஒரு பட்டோலா சில்கே அமுச்சுட்டார். குஜராத்லேருந்து நேர பட்டோலா சப்ளை, பைத்தனி பார்டரோட புடவையா வருது அங்கேருந்து. பிரஹ்லாதஸ்ச விபீஷணஸ்ச கரிராட் பாஞ்சாலி. அகல்யா வந்தாளாம். அடுத்தது அவ சொன்னாளாம், நான் தெரிந்தே அபச்சாரப்பட்டேன், வந்திருப்பது கௌதமர் இல்லை இந்திரன்னு தெரியும், ஆனாலும் நான் உறவு வச்சுட்டேன். ஆனா என்னையும் என் தோஷத்தையும் மறந்து மன்னித்து என்னை கௌதமரோடு சேர்த்து வச்சவர் எம்பெருமான் அகல்யா. கடைசியில ஒரு குழந்தை வந்துதான், துருவன்னு பேரு. அது சொல்லித்தான், எங்க பெத்த அப்பா என்ன மடியில உட்காரக்கூடாது, சித்தி உட்காரக்கூடாதுன்னு சொன்ன பொழுது சங்கஸ்பர்ஷ கையோடு என் கபோலத்தை தொட்டு ஸ்தோத்திரம் பெற்றவன் என் நாரணனன்றோ, துவாதசாட்சரியை நான் ஜபித்தேன் அவனுக்கன்றோ, அவனன்றோ எனக்கு கருணை சுரந்தான், நான் சாட்சி சொல்றேன் ஐயா அப்படின்னு அந்த 6 பேர் நின்னாளாம். வாத்சல்யாத் அபயப்பிரதான சமயாத் ஆர்த்தார்த்தி நிர்வாபணாத் ஔதார்யாத் அகசோஷணாத் அகணித ஸ்ரேயப் பதப் பிராபணாத் சேவ்ய ஸ்ரீபதி ரேகயே வஜகதாம் ஏ தே ச ஷட் சாட்சிணः பிரஹ்லாதஸ்ச விபீஷணஸ்ச கரிராட் பாஞ்சால் அஹல்யா த்ருவஹான்னு 6 பேர் நின்னாலே. அதுல ஒரு சாட்சியான அந்த கஜேந்திரனை பார்த்து பிரஹ்லாதன் சொன்னான், நீ மிதித்தால் நன்றி கெட்டவனாக போவாய்ன்னு சொன்னும்போது ரிவர்ஸ் கியர் போட்டுன்னு போயிடுத்து. சரி அடுத்தது, மலையின் உச்சியிலிருந்து தள்ளி விடலாமா குழந்தையை அப்படின்னு நினைச்ச தள்ளி விட்டு இருக்கா. அது நாராயணனே நினைச்சுட்டு இருக்கு. நம்மளால நான் வாஸ்தவமா சொல்றேன், ஐ வில் பி வெரி ஆனஸ்ட், ப்ரூட்டலி ஆனஸ்ட். என்ன மட்டும் இந்த மாதிரி மலையிலேருந்து தள்ளி விட்டுருந்தா நான் நாராயணனை வேண்டிக்கல, ஹிரண்யாயனமாக ஹிரண்யாயனமான்னு சொல்லியிருப்பேன். அப்படிலாம் நமக்கு ஒன்றும் இப்போ இவ்வளவு பேசுறோமே, மலையிலேருந்து உயிருக்கு ஆபத்துன்னு வந்துடுத்துன்னு வச்சுங்க, அந்த இடத்த அந்த பக்தி தொக்கவே தொக்காது. அப்படிலாம் இருந்தா நமக்கும் ஒரு ஆழ்வார் சன்னதி நமக்கும் தானே வச்சிருப்பா நமக்கு சந்நிதி. அந்த லெவல் இல்லையே. நல்ல ஏசி போட்டுண்டு கொஞ்சம் கூட ஏசி குறையாம அப்படியே நான் சஹஸ்நாமம் சொல்லணும், காலை நீட்டிக்கிறதுக்கு ஒரு ஃபுட் ஸ்டூல் இருக்கணும், அப்பப்போ ஐ ஷுட் ஹாவ் அ பினா கொலாடா,
இல்லையா? I should have a lasagna to go with, maybe a nachos with a cheese dip. இதெல்லாம் இருந்துன்னு நான் சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு பகவத் பக்தி இருக்குங்கிறேன். அந்த பத்ராச்சல ராமதாஸ் மாதிரி சாட்டை அடி வாங்கிட்டு ராமநாமா சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. இல்லையா? நான் பண்ணது தப்பு இல்லை, ராமனுக்காக சர்வலோகேஸ்வரருக்கு ஒரு கோவில் கட்டினது தப்பா? அப்படிங்க சாட்டை அடி வாங்கினாரே. உப்புலியே பண்ணி போடுவா சப்பாத்தி. அப்ப அவர் சொன்னார், ராமநாமாவை சொல்லிட்டு சாட்டா எனக்கு இது உப்பு கரிக்கிறதுனே தெரியலையே. ஸ்ரீரமணி நாமம் ஏமி ருச்சிர, ஓ ராமணி நாமம் எந்த ருச்சிர. அந்த பக்தி ராமதாசருக்கு இருந்த பக்தி நமக்கு வராதே. தியாகராஜர் எப்பேற்பட்ட மகான். அவர் ரிச்சா புவரா மிடில் கிளாஸா நமக்கு ஒன்றும் தெரியாது. நிச்சயமா அவர் பாட்டு எழுதி இன்னைக்கு நாங்க சம்பாதிக்காம சம்பாதிக்கல, அது நிச்சயம். அந்த சுவாமி அவர் பாட்டை எழுதி நாங்க கேசட்டா போடுறோம், சிடியா போடுறோம், ஆடுறோம், நாடகம் பண்றோம், எல்லாம் பண்றோம், அப்படி சம்பாதிக்கிறோம். அந்த சுவாமி எப்படி இருந்தாருன்னு நமக்கு தெரியாது. நிதிச்சால சுகமான்னு பாடிட்டு வந்துட்டார். எனக்கு ராஜா கூட பாட வேண்டான்னு விட்டார். அப்படி இருந்தவர் தியாகராஜர். அந்த பிரஹ்லாதனுக்கு என்ன தைரியம் பாருங்க. மலையின் உச்சியிலேருந்து அந்த காவலாளிகள் கேட்கிறா, இப்பவாவது ஹிரண்யாய நமஹ சொல்லிடேண்டா பிளீஸ் பிரஹ்லாத், நாராயணாயன்னு சொல்லிட்டு அதை தள்ளி விட்டா அது கீழே விழுந்துதான். தியாகராஜர் பிரஹ்லாத பக்தி விஜயத்தில் எடுத்தார். உடனே பூமாதேவி தாங்கினாளாம், கடலரசி தாங்கினாளாம். அது மறுபடியும் ஆத்துக்கு வந்துடுத்து. அப்பா பார்த்தார், இது என்னடா இது, ஈ உடைய ஆயுள் இதுக்கு வந்துடுத்து. ஈ தெரியுமோ? ஈய நீங்க வதமே பண்ண முடியாது, அது தப்பிச்சுட்டே இருக்கும் எங்கேயாவது. அதனாலதான் ஒருத்தர் எடுத்தார், நான் ஈ. நான் ஈ என்ன வதமே பண்ண முடியாது, ஜீவாத்மா என்னைக்குமே நித்தியம் நுட்டறவர். அப்போ அதை என்ன பண்றதுன்னா, ஒரு குவளையில விஷத்தை கொடுத்தா அது விஷத்தை பார்த்தோன்னு இதுல நாராயணன் இருக்காருப்பா, எனக்கு அதுல பார்த்தா நாராயணன் தான் தெரிகிறார்ப்பா. ஐயோ இது சாதாரணப்பட்டது, கொல்லவே முடியாது போல இருக்கு. யாரோ இதை ரக்ஷணம் பண்ணிண்டே வரா, திருட்டுத்தனமா பண்ணிட்டு வரா. உடனே குழந்தைய கூட்டார், ஆவோ இதர் பிரஹ்லாத் பேட்டோ அப்படின்னார். டீக் ஹே பப்பா அப்படின்னு உட்கார்ந்துருது. ஏன் சார் நீங்க எதுக்கு ஹிந்தியில பேசுறீங்க? என்ன இதெல்லாம் பிராச்சீனத்துல நிறைய புராணங்கள்ல நரசிம்ஹாவதாரம் நடந்த இடம் பாகிஸ்தான்ல முல்தானுங்கிற இடம். ఏం చెప్తున్నారు స్వామి మీరు? మన ఆంధ్రదేశంలో ఉన్న అహోబిల క్షేత్రం కదా, ఆ స్థల మహాత్మ్యంలో ప్రహ్లాద చరిత్రం వస్తుంది, మీరు ఏం చెప్తున్నారు? கேட்கலாம் இல்லையா ஒரு கேள்வி? அது அஹோபிலத்தில் நடந்தது ஆக்ஷன் ரீப்ளே. ஏற்கனவே பாகிஸ்தான்ல நடந்து கொடுத்து இங்க இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் பிரார்த்தனை பண்ணா, அன்னைக்கு நீ எங்கேயோ நரசிம்மாவதாரம் எடுத்தியாமே, நாங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கோமே, எங்க யோக கண்ணுக்கு நீ மறுபடியும் காட்சி கொடுப்பியான்னு சொன்னோடனே பெருமாள் உடனே அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கார். ரீவைண்ட் பண்ணி உடனே பிளே பண்ணார். அது ஆந்திராவாயிடுது. அவ்வளவுதான். நேர கராச்சி பேக்கரியிலேருந்து பூத்தரை குழுக்கு வந்துட்டார். அங்கே நீங்க. அதனால அந்த குழந்தை போய் அப்பா மடியில உட்காந்துருது. அப்பா கேட்கிறார், டே உன்னை யாரோ காப்பாத்துற இல்லடா ராஜா, யானை கிட்ட மிதிக்க வச்சும் போது யானை கூட உன்னை மிதிக்கல, விஷம் கொடுத்தா நீ போவே மாட்டேங்கிறியாடா கண்ணா, யாருடா கண்ணா உன்னை காப்பாத்துறா சொல்லுடா ராஜா. ஷாணிலுமுளன் ஒரு தன்மை அணுவினை சதகூறு இட்ட கோணிலுமுளன் மாமே